Hello all, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் டே 3 ஆஃப் ஸ்கின் சைக்கிளிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். டே 1 அண்ட் டே 2 ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டே 3 டே 4 வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது தேவை கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம ரெட்டினால் ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணனால இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும். இது வந்து ஸ்கின் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கின் ரெக்கவரி டே 3 அண்ட் 4க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு நம்ம பார்க்கலாமா? இந்த ஸ்கின் சைக்கிளிங் வந்து நைட் கேர் ரொட்டீன்ங்கிறனால நைட் வந்து கண்டிப்பாக டபுள் கிளென்ஸ் பண்ணணும். டபுள் கிளென்ஸ் பண்ணக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோனர் இல்லாட்டி ஃபேஸ் மிஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். அது போட்டக்கப்புறம் நான் வந்து இந்த ஜெல் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஜெல் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா நம்ம ஸ்னேல் மியூசின் இருக்குல்ல, அது நான் யூஸ் பண்ணேன். அது வந்து எங்கேயாச்சும் ரொம்ப வெளியில் போகிற டைமில் அப்போ தான் யூஸ் பண்ணுவேன். ரெகுலர் நார்மல் டேஸ்க்கு வந்து இந்த ஜெல் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. நல்லா ஜெல் மாதிரி இருக்கா? இது ஃபேஸில் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது, நல்லாயிருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. தெரியுதா? இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஆன்லைனில் இருக்குது, இல்லாட்டி நம்ம நார்மல் அப்போலோ, மெட் ப்ளஸ் அந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இது வாங்கிக்கோங்க, இது நல்லாயிருக்கும். ரெட்டினால் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் நைட் வந்து யூஸ்வலாக எந்த சீரம்ஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபாக்ஸ்டைலோட மாய்ஸ்சரைசர். இது ஆல்ரெடி போன வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா என்கிட்ட பயோடர்மாவோட ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது. அதோட பாட்டில் என் கையில் இருக்கா, நான் சைடில் வந்து அந்த இமேஜ் காட்டுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் இது நல்லா திக்காக இருக்கும், நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக செராமிக் மாய்ஸ்சரைசர் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். காலையில் எழுந்து பார்க்குறப்ப ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நான் இன்ஸ்டாவில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் இப்போ இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒன் டைம் 1 வீக் யூஸ் பண்ணக்கப்புறம் ரிசல்ட் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் பண்ணக்கப்புறம் நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேருக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மினிமலான ப்ராடக்ட்ஸே வாங்கி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் அவங்க காட்டுவாங்கல்ல, இது போட்டால் நல்லாயிருக்கும், அது போட்டால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்க தேவை, நம்ம ஸ்கின்க்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். பேசிக்காக என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணும்னா நல்ல ஒரு கிளென்சிங் பாம் வாங்கணும், கிளென்சர், அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். இது 4 தான் மெயின். இது இருந்தாலே போதும் நமக்கு பேசிக்காக. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு மார்னிங் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போகணும். நைட்டுக்கு வந்து நல்லா அந்த சன்ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணணும். மைசெல்லர் வாட்டர் வச்சு மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும், நைட் க்ரீம், அவ்வளோதான். இது மட்டும் இருந்தாலே போதும். பெருசாக ஹெவியாக எதுவும் போடணும்னு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்குரிய சீரம்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். நான் அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய சீரம்ஸ் வாங்கி வச்சேன். எதை வாங்கினே தெரியாமல் எல்லாம் பார்க்குறதெல்லாம் வாங்கி வச்சு இது போடணுமா அது போடணுன்ட்டு. பட் எதுவுமே எனக்கு செட் ஆகவே இல்லை. இருந்தது அதே மாதிரி தான் இருந்துச்சு. கூட கொஞ்சம் தான் நான் சரியாக பண்ணாதனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணனால ஸ்கின் கூட கொஞ்சம் தான் எனக்கு வந்து டேமேஜ் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் பழகிட்டேன், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கஷ்டமாக இருந்துச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ. நான் அப்படி தான் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கி நிறைய யூஸ் பண்ணேன். பட் எதுவுமே ரிசல்ட்டே இல்லை. இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நீ இவ்வளோ சீரம்ஸ் யூஸ் பண்ணுற, இவ்வளோ மாய்ஸ்சரைசர் என்னென்னமோ போடுற மூஞ்சிக்கான கலர் அப்படியே தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து எதுக்குன்னா நம்ம கலரை வந்து நம்மளால் எது கூட்டுறக்கோ குறைக்கிறோக்கோ எதுவுமே கிடையாது, இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். சன்ஸ்க்ரீன் போனால் சன் டேன்லேருந்து பாதுகாத்துக்கலாம், சன் டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து ரொம்ப மேக்கப்போ மற்றபடி ஹெவி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணால் எனக்கு செட் ஆகவே ஆகாது. ஸோ நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலெல்லாம் யூஸ் பண்ணி அடிபட்டு இப்போ என்ன எனக்கு ஸ்கின்க்கு வந்து சூட் ஆகுமோ அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சீரம்ஸ் இருக்குது, விட்டமின் சி, சால்சிலிக் ஆசிடு, கோஜிக்கு, கிளைகோலிக் ஆசிட், நிறைய சீரம்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம அட் அ டைமில் போட்டோம்னா ஸ்கின்னு தான் டேமேஜ் ஆகும், கூட கொஞ்சம் சென்சிட்டிவ் வரும். அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம அது வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது, அவ்வளோதான், ஸ்கின் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு விட்டமின் சி வாங்குறோம்னா அது ப்ராப்பராக யூஸ் பண்ணி முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் இது நம்ம செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நம்ம வாங்கிக்கலாம். பிகினராக இருக்கப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்து பண்ண வேணாம். ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, முகத்தை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக டச் பண்ணிடவே கூடாது. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். See you, bye.